திறமைசாலியா தான் இருக்கும். எங்க வீட்டுக்காரரா? யாருமா? அந்த காண்டாவன என்ன கையை பிடிச்சிட்டாரா? ஆமா, நான் தான் அடிக்கணும்னு எனக்கு சொல்லிட்டாரு. ஏன் 5 பஞ்சபூதமும் ஒரு வழிபட்டது. அந்த நேரத்துல பாஞ்சால நாட்டுல குழவர் வீட்டுல எங்க மாமியார் குந்த மாதிரியே இருக்காங்க. ஆமா அம்மா, ஏன் அவங்க அங்க இருக்காங்க? அது இளத்தல கம்யூனிட்டி நல்லது அப்படி பெரியவங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் சாக சொன்னாலும் இப்ப என்ன சொல்றேன் நாங்க? அடுத்தவங்க எல்லாம் கெட்டவங்க, பொட்டு பூ வச்சுக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க. அதாவதுடா, ஒரு இறுதி ஒரு கல்யாணம் 4 6 கல்யாணம் 6 7 கல்யாணம் 7 9 கல்யாணம். சரி, ஐயரு 5 வீட்டு கல்யாணத்தை வாங்கிட்டு வர எந்த கல்யாணம் நினைச்ச மாதிரி நடக்குது. ஏதோ ஒண்ணு நடக்கும். அதே மாதிரி ஒரு இறுதி சடங்கு ஆயிடுதுன்னா சரி, நம்ம சொந்த பந்தத்துக்கு எல்லாம் சொல்லிடுவோம். எப்பா 3 மணில இருந்து 4:30க்குள்ள தாலி வாங்கணும்பா, எல்லாம் ரெடியா இருங்கம்மா. அந்த நேரத்துல இந்த பரியரியா இருக்கிறவன் எங்கேயாவது குடிச்சிட்டு போய் படுத்துக்குவான். கஷ்டம். ஆமா, அவன் தான் குண்டு பழம் அறுத்து பால்ல போறது, காலாய் கைட்டு கை வலையில உடைக்கிறது. சரி, அவனை தேடி கண்டுபிடிக்கிற நேரத்துல விஷ வேலை வந்து விஷ வேலையில இந்த தாலி இறங்கினாதான் அவங்கள பாத்துட்டு போனா ஆபத்து ஆகுமே தவிர நல்ல நேரத்துல இந்த தாலி இறங்கினா ஆபத்தாகும். கண்ணி கொண்டு வந்தாங்க. கனி என்று கேள்விப்பட்டு ஐவராஜ ஆக்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அத்த வார்த்தையை தட்டாமல் ஐவராஜ ஆக்களுக்கும் பாரியாளானே. ஒரு பொண்ணுக்கு எத்தனை நாளைக்கு கல்யாணம்? ஒரு நாள். இந்த திரௌபதி எனக்கு 5 நாள் கல்யாணம். அப்படி திருமணம் நடந்தது. என்ன அழிச்சிட்டு போனாங்க. எங்க பெரிய மாமனார்கிட்ட கொண்டு நிறுத்தினாங்க. அப்பா அப்பா மனால நாங்க தனியா இருந்தோம். எங்களுக்கு குடும்பம் பொண்டாட்டி ஆயிடுச்சு. எங்க மாமனார் நல்ல மவராசன். ஆமா, இறந்தவன் பிள்ளை இருப்பவருக்கு அடைக்கலம் என்று சொல்லுவாங்க. தம்பி பெத்த மக்களா, அது காண்டோ பிரச்சனை என்று சொல்ல முடியாத ஈச்சங்காடு இருக்கு. அங்க போய் 4 கட்டையை வச்சுட்டு 2 கொட்டா போட்டு குடும்பம் பண்ணுங்க. போய் பார்த்தா ஒன்ன மாதிரி நிக்குது ஈச்சங்காட்டியும் ஆவாரங்காட்டியும். அசுரதச்சன் மயனுடைய உதவினாலும் எங்க அண்ணன் 4000 கிடவியினாலும் ஈச்சங்காட்டை அழித்து 84,000 வீதி ஒன்றுக்கு 84,000 வீடு, சதுரங்கமான நாடு, நீராழி மண்டபம், மணி மண்டபம், பழுங்கு மாளிகை, விசித்திரமான மாளிகை. பணத்தை சம்பாதிச்சிடலாண்டா தம்பி, பங்காளியை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். பின்ன நல்லது கெட்டதுல அங்காளி பங்காளி வேணும். ஒட்ட பங்காளி வேணும். ஒட்டனா உனக்கு பங்காளி ஓடம் பங்காளி 4 பேர் வந்து பங்காளி இருந்தாதான் கை கொடுக்க. அந்த வைகுண்ட அனுப்புறதுக்கு அவன் எங்கடா அவன் வரது சேலக்கு சீமைக்கு போட்டான். சரி, சேலம் பக்கம் போட்டான். அவன் எங்க கிடக்குறான்? எப்படி வைகுண்ட அனுப்புறது? அண்ணா வர போகுது கூப்பிடுறானே. 4 மாசமா ஊர் தோர் திங்கறானு. என்ன மம்மத கொண்டு போய் இருக்கிறானே. ஏமா அடிச்சிட்டு சண்டையில மொரபால கூட போடுவேன். கல்யாணம் கூட போக மாட்டா, காய் ஊத்தி போக மாட்டா. அங்க சாவுக்கு போய் பாரு, மொரபால தீத்து விடுறா. தண்ணி குடிடா, ஊடு தண்ணி குடி மொரபால தீத்து விடு. சேர்த்து விடாம்பா. ஏன் வைக்கிறான்? அங்கதான் அங்க உடம்பு பங்காளி 3ஆம் பங்காளி முதல் கொண்டு அங்க சீர் செய்வானுவா. அவன் மாமச்சான் கூட எல்லாம் வரும். அதுக்காகத்தான் சீர் வாங்கறதுக்கு தான் போய் போறதுக்கு. பங்காளி எதுவும் நம்ம எல்லாம் சொல்லுவான். பணம் வீர விட்டோட சரியா தான் இருந்தா. இப்பெல்லாம் செத்தா வாக்கடிச்சு எடுக்கிற வேலையே நிறுத்திட்டாங்க நிறைய பேரு. அப்படி எங்க பங்காளிக்கு புதுமனை புகு விழான்னு அனுப்பியிருந்தோம். ஆமா, தருமர் ராஜஸ்ரீ ஆகணும். எங்க பங்காளி எல்லாம் வந்தாங்க. என் கொழுந்தனார் பார்த்தாரு, இந்த தேவடியா வந்து காலை வச்ச நேரமா இப்ப ஏற்பட்ட மோடும் பள்ளமா இருந்ததெல்லாம் அழிச்சு இவ்வளவு விசித்திரமான மாளிகை கட்டிருக்காங்களே அப்படின்னு என் மேல போறாமே நினைச்சிட்டு வந்தார். சிரோரத்தனை முடி இடிச்சு கீழே விழுந்தார். நான் சும்மா இருக்கக்கூடாதா? நான் வாசப்படியில நின்று வரவங்களுக்கு நானும் எங்க வீட்டுக்காரரும் வரவேற்பு கொடுத்துருக்கேன். ஓ, மரியாதையா வாங்க வாங்க. அதுதான் நம்ம முறை. கல்யாணம் பண்றோம்னா அந்த வாயிற்படியில நின்று நம்ம உள்ளவங்க நின்று வாங்கன்னா யாரு வந்தாங்கன்னு தெரியும். ஆமா, குனிந்து வரப்படாதா குருடன் மகனே என்ன. பின்னால வந்த என் கொழுந்தனார்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்தாங்க. அந்த கற்பத்தது அத்தனையுமா உனக்கு நாக்குல சனி. பெரிய மனுஷன் ஆச்சே நம்ம சொல்லிட்டோமே. ஆத்தை எடுத்து அடிச்சுட்டு போகணும், அரசனை எடுத்தா வேற ஊருக்கு கொட்டா போட போகணுமே. கொழுந்தனாரே, நான் சொன்னது பாம்பரு குற்றம். இந்த ராஜசி யாகத்துல கலந்துக்கணும் அப்படின்னு கும்பிட்டேன். என் கொழுந்தனார் கோவம் தெரிஞ்சது. எல்லா கொழுந்தனாரையும் வாங்க. அம்மா எனக்கு என்னமோ சமணம் வர போட்டு உட்காந்து சாப்பிட்டா பரவாயில்ல நினைக்கிறேன். எனக்கு என்னமோ சமணம் வர போட்டு உட்காந்து சாப்பிட்ட மாதிரி இன்னைக்குதான் எங்க அக்கா மாமா ராஜவேலு பழைய தலைவராச்சு சாப்பாடு நாளைங்களா. அப்புறம் அந்த அண்ணா லூஸ் பண்றே 2 டேபிள் போட்டு சுத்திலும் சேர போட்டு அருமை அருமை. அந்த வாரி கறி அள்ளி போடுங்க. ஏந்திருக்கடா. என்ன சோறா போடுறா நீங்க போடல பைசா தெரியுமா?
ஏதோ வீட்டுல எனக்காக கொடுத்து அனுப்புனா எங்க ரசம் சோறு எடுத்து வந்துருக்கு போய் சாப்பிட்டு எல்லாம் இருக்குதாப்பா இதை புடி உட்கார வச்சு சாதம் வச்சுக்கிட்டே போனேன். என் பெரிய குழந்தனார்கிட்ட போய் சாதம் வச்சேன். அண்ணியனாரு என் குழந்தனாரு என்ன உனக்கு 5 ஆம்படியானாச்சே ராத்திரிக்கு உங்ககிட்ட படுக்கிறவன். ஐயோ திருப்பதி முருகா என்ன கண்ணாடி வாடா கம்மி அங்க எங்க போட்ட அங்க பாணி கணக்கு போயிடலாம். கண்ணீர் புகை சிந்தி கதறி அல்லவா அண்ணா நாராயணா உலகத்துல ஒரு பொண்ணுக்கு ஒரு புருஷன் தான். 5 புருஷ ஆக்களை மணந்து அவ சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே. அதுதான் எங்க அண்ணன் வந்தாரு ஏமாண்ணாரு நடந்ததுக்கு சொன்னேன். இதுக்கு அம்மா அழுற அந்த கம்நாட்டி உன்னை தாலி கட்டின போறாமையில கேட்கறான். மறுபடியும் நீ சாதம் வைக்க போனா அவன் கேட்பான். அதுக்கு நாகேந்திர முறைன்னு சொல்லுன்னு எங்க அண்ணன் சொல்லிட்டான். அந்த இடம் கம்மநாட்டி ஆடு மேய்ச்சவன். நான் போய் சாதம் வச்சா அண்ணியனாரு என் குழந்தனார் என்ன 5 ஆம்படியானாச்சே ராத்திரிக்கு யாருடைய வேதம் ராத்திரிக்கு நாகேந்திரன் வேதம் குழந்தனார் என்ன நாகேந்திரன்னா பானுமதி நாகேந்திரன் கல்லாம்படியாவன் நான் வச்சிருந்திருப்பாராட்டங்குது. எங்க அண்ணனுக்கு தெரிய மாட்டேங்குது. இவன் என்கிட்ட சொல்லிச்சா நான் போய் அங்க சொல்லி முன்னாடி பேருந்துருவா எரியத்துல அள்ளி போட்டா எரியுமா அணியுமா இதுதான் முதல் பாகையே. உடனே மகனாகிய லட்சனுக்கு புனர் கல்யாணம் என்று ஐவராஜாக்களை விருந்து கலைத்து நயவஞ்சகமாக மன்னிரை அமைத்து சூதுப்பகடை ஆடி 4 ராஜ்யங்களை கைப்பற்றி சூதையை தன்னையும் தொலைத்து தம்பிமார்கள் 4 பேரையும் தொலைத்து என்னையும் அல்லவா தம்பி துச்சாதனா பாண்டவர் சூதையை தொலைத்து விட்டார்கள். இனி நமக்கு அவள் சொந்தம் காந்தாரி அரண்மனையிலே இருக்கிறார். அவள் சிகை பிடித்து ஆழ்த்துவார். கொட்டனவே வந்து அழைத்த புத்தி இல்ல என் குழந்தனாரே கொட்ட முடி உங்கள் அண்ணன் சூழும் சபைதனிலே விட்டு வர சொன்ன விதம் என்னதென்று அருகிலே நான் ஒரு அண்ணன் பண்றாரு தாய் மாறி முடியானது விட்டார். ஒட்ட வெட்டுறான்னா உடமாட்டது எங்களுக்கு சொந்த வாடின்றாரு. ஐயா நான் வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை 3 நாள். நான் சொல்றதோட மட்டும் சொல்றேன். அதான் மஞ்சள் போட்டு கூடாது, குங்குமம் சாமி ரூமுக்கு போக கூடாது, விளக்கு ஏத்த கூடாது, காய்கறி செடியில கைய வைக்க கூடாது, அதெல்லாம் அப்பளே கம்ப்ளீட் எலுமிச்சங்காய பறிக்க கூடாது. ஏண்டா அதெல்லாம் அப்ப இப்பலாம் ஃபேமஸ் போடிட்டு இப்பலாம் சாமி ரூமுக்கு போறாங்க. உங்க அம்மா அப்படிதான் போகுதா? வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை என்ன இதை போய் சொன்னாரு அப்படின்னா அவளை தொட வேணாண்டா. அரண்மனையில எனக்கு என்ன பொன்னாலேயே செஞ்சு வச்சிருந்தாராம் கொழுந்தனார் சுரட்டுக்கோள் தங்க சுரட்டுக்கோள் காய் மாட்டி என்னும் பொன் சுரட்டுக்கோளினால் அழகாபாரமான கூந்தலை பற்றி 60ஆம் படியிலே நிறுத்தி அவளை அவர்ரா பொடிவேனாரு. மறுபடி சிங்கம் மாதிரி ஓடியாராரு. எங்க பெரிய மாமியாவை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். மாமி என் முகத்தை பாரும் உன் மகன் செய்ய நியாயத்தை அவன் காமுகன் போல என்னை கைபிடித்து இழுக்க வாரா பூமியில் அவனை போல ஒரு பொல்லாத பாவி உண்டோ தாமதம் ஒன்று சொல்லி தரித்து அம்மா கிட்ட உனக்கு 5 ஆம்படி ஆனோ என் பிள்ளை ஆவாதவனா 6 ஆம்படியான இருக்கு போடின்னு புடிச்சு ஒரு அண்ணி தாயா நினைக்கணும், தாயா மதிக்கணும் அப்படின்னு அந்த கடா பையன் சொல்றதை விட்டுட்டு 5ஓட 6 வச்சுக்கின்னு சொல்றாரு. என்ன பண்ணலாம்? வெட்டி விட்டு வச்சு தூக்கணுங்கிற ஒரு கொலா விடுதான் வைக்கணும். பாட்டியாட்ட அவங்க சாலு போட இவங்க அம்மா இன்னும் பேம்பர்ஸ் போடுதாங்க. அப்ப எங்கடா போட? அப்ப எங்க போட? நான் அன்னைக்கு தெடா ஊருக்கு பேய் வாட்ட போட்டேன்.
ஏத்துட்டு போனாரு, என்ன நிறுத்தி அபிமானப்படுத்துறாரு. என் ஓரவத்தியில என்ன பார்த்து கையை தட்டி சிரிக்கிறாங்க. அப்ப யார நினைச்சு அழுதேன், அண்ணா கோபால கண்ணா, கத்த குயில் பிடித்த கண்ணெல்லாம் பெற்றெடுத்தோம். அந்த சண்டாளன் எல்லை பற்றி துயலுரிய என்னை மாலையிட்ட பாண்டவர்கள் ஐவர்களும் அண்ணா என்ன பார்த்திருக்க பட்டைதான் தனது கிரி கோவிந்தார் என்று அத்தைக்கு என் மாணவ யாரு வந்து காப்பாங்க. எங்க அண்ணன் மாலா பயில கொடுத்தான். என் கொழுந்தனார் மூர்ச்சி அடைந்து கீழே விழுந்தார். என் ஓரவத்தியில அபிமானத்தை அடைஞ்சாங்க. என் கொழுந்தனார் பார்த்தாரு, 12 மணம் வர அண்டாக்கியாதும் கழித்து வந்தால் ஜெகம்பருத்தி நாடு. இந்த மண்ணுக்காகவா இவ்வளவு போராட்டம்? இப்பேற்பட்ட கொள்விலே நிறுத்தி எந்த கூந்தலும் என்னை மெலியவே செய்தவனை 4 பேருடன் போர்களை தலைதானை துளித்து வெட்டி தனிமுறை சூரத்திராமல் இலகவே விரித்த கோயில் இனி பொருந்த முடிப்பேன். 12 வருஷமா ஓராண்டு அக்காதம் கழிக்க வேண்டி இதய தெய்வமாக இருக்கும்படியான தவமொரு வார்த்தை கேட்டு இப்பொழுது வண்ணன் மகள் ஜெயந்தரதி விரதசாரணி காந்திரவதி மணிமாதாக வந்திருக்கிறேன். ஈஸியான நாடு எந்த நாடுன்னு கேட்டா மச்ச நாடுன்னு கேள்விப்பட்டேன். அதனால இப்ப மச்ச நாட்டுக்கு போகலாமா?